மும்மாரி பொழிந்து முப்போகம் விளைந்து விவசாயம் செழித்து மக்கள் மகிழ்ந்தனர் அன்று. இன்று வறட்சியின் பிடியில் வாழ்விழந்து மிரட்சியில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் உழவனின் உற்ற தோழனாக போற்றப்படும் கால்நடைகளும் வறட்சியின் பிடியில் சிக்கி போதுமான உணவு கிடைக்காமல் தவித்தும் அவற்றை பராமரிப்பவர்களும் பரிதவித்தும் வருகின்றனர். இந்நிலையில் காலையில் தொடங்கி மாலை வரையிலும் பாலின் தேவை மட்டுமின்றி பால் பொருட்களின் தேவையும் அதிகரித்து வருவதால் குழந்தைகளுக்கு இன்னொரு தாயாக போற்றப்படும் பசுவினங்களால் பால் உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது. இந்தியா பால் உற்பத்தியில் தன்னிகரில்லா வளர்ச்சியடைந்து வருகின்ற நிலையில் வெண்மை புரட்சியின் சார்பில் கிராமங்கள் தோறும் பால் உற்பத்தியை மேம்படுத்தவும் சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதமாக வங்கிக் கடன் உதவியுடன் கறவை மாடுகளை வழங்கி பால் உற்பத்தி தொழிலை ஊக்குவித்து வருகிறது. இந்நிலையில் விவசாயிகளும் பணத்தை பாராமல் ஜெர்சி, கோல்டன் ஃபிஷ் போன்ற உயர்தர கறவை மாடுகளை வாங்கி தினமும் ஒரு மாட்டில் இருந்து சராசரியாக 10 முதல் 12 லிட்டர் வீதம் பால் உற்பத்தி செய்து தற்போது நிலவும் கடுமையான வறட்சியிலும் விவசாயத்திற்கு மாற்றாக பண்ணைகள் அமைத்து கறவை மாடுகளை வளர்த்து பால் உற்பத்தியை பெருக்கும் முயற்சியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வறட்சியால் பாதிக்கப்பட்டு எந்தவிதமான பயிர் சாகுபடிகளையும் செய்ய முடியாமல் தவித்து வரும் விவசாயிகளுக்கு இத்தொழில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் பசுந்தீவனம், உலர் தீவனம் மற்றும் புண்ணாக்கு, பருத்தி கொட்டைகளின் விலையும் கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் கால்நடைகளுக்கு உணவு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. காசை பாராமல் உணவுப் பொருட்களை வாங்கி கால்நடைகளுக்கு கொடுத்தாலும் கால்நடைகளுக்கு போதுமான உணவை கொடுக்க முடியவில்லை. பால் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நம் தாயகத்தில் பாலுக்கான கொள்முதல் விலையை அரசே நிர்ணயித்தாலும் அவற்றை வாங்கும் நிறுவனங்கள் கொள்முதல் விலையை விட குறைவாகவே கொடுத்து வருவதால் பெரும்பாலான இடங்களில் உற்பத்தியாளர்கள் நஷ்டத்தையும் பராமரிப்பில் கஷ்டத்தையும் சந்தித்து வருகின்றனர். இதை அரசும் அத்துறை அதிகாரிகளும் கவனத்தில் கொண்டு அறிவித்துள்ள சலுகைகளை உடனுக்குடன் கொடுத்து மேலும் இத்தொழில் வளர்ச்சியடைய முன்மாதிரியான திட்டங்களை வகுத்தால் பால் உற்பத்தி பெருகும், அதன் பயன்பாடும் உயரும். கொடுப்பதும் மழை, கெடுப்பதும் மழை என்ற வான்புகழ் வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க மழை இல்லையேல் மற்ற வளங்களுக்கு மலர்ச்சி இல்லை என்ற நிலையில் எத்தொழிலை செய்தாலும் அதன் வளர்ச்சியில் தங்களுக்கு மலர்ச்சிதான் என்று பால் உற்பத்தி தொழிலை பெருக்க பெரும்பாடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு உரிய உதவிகளை செய்து கொடுத்தால் பால் உற்பத்தி அதிகரிப்பதுடன் அவர்களின் பரிதவிப்பும் குறையும். குறைகளை களைந்து நிறைகளை வளர்த்தால் எத்தொழிலும் சிறப்படையும். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.